ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான வடகறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுவையான வடகறி செய்கிறதுக்காக நான் பருப்பு வடை எடுத்திருக்கேன். இந்த வடையை இந்த மாதிரி பொடிசாக பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடகறி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாக விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இதில் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட நம்ம பொடிசாக்கி வச்சுருந்த வடையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 கப் தேங்காவை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இந்த வடகறி பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு கூட சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான சூப்பரான வேற ஒரு ரெசிபியை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.